ஓகே. ஸோ டெக்ளினேஷன்ஸ்னா என்ன? ம். டெக்ளினேஷன்ஸ்னா இங்கிலீஷ்ல நம்ம டிக்ளென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்ப எண்டிங்கோட டெக்ளேஷன். இப்போ சேஞ்சிங் த எண்டிங் ஆஃப் நவுனா இருக்கட்டும், ஒரு ஆர்டிக்கல், ப்ரொனோமன், அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் கேஸ், ஜெண்டர் அண்ட் நம்பரை வச்சுதான் இது பண்றோம். டிக்ளனேஷன் தமிழ்ல சொன்னீங்கன்னா வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸ், பெயர், அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரொனோமன் வேற்றுமை பார்க்கறது, எண்ணிக்கை, அதோடைய காரணங்கள், முடிவு வந்து மாறும். எதை பேஸ் பண்ணினா காசஸ் பத்தி தான். காசஸ்னா கேசஸ். எது கேசஸ் சொல்றேன்? நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், இதெல்லாம். ஓகேவா? அப்போ அந்த வார்த்தையின் முடிவு மாறுது இல்லையா, அதுதான் டெக்ளினேஷன் சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல, நம்ம நார்மலா வந்து நாமினாட்டிவ்ல தர்மான் சொல்றோமா, அக்குசாட்டிவ்ல தென்மான், அப்ப டாட்டிவ்ல தெம்மான். அப்ப இந்த மான்றது ஆர்டிக்கல் எண்டிங் வந்து சேஞ்ச் ஆகுது. எண்டிங் சேஞ்ச், தட் இஸ் த டிக்ளினேஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அதுக்கு பேர் வந்து நம்ம டிக்ளினேஷன் சொல்லுவோம். அதை நான் உங்களுக்கு சொன்னது இல்லை, அதனால சொல்றேன். ஓகே. டிக்ளினேஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த கேஸ் இது வந்து அக்குசாட்டிவ், டாட்டிவ் இதெல்லாம் எழுதுறோம் பாத்தீங்களா, மாத்துவோம். இப்ப டாட்டிவ் வந்தா எம் போடுவோம் ஆர்டிகல்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு அக்குசாட்டிவ் வந்தா இஎன் போடுவோம். ஸோ இந்த மாதிரி எண்டுங்க சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் டிக்ளினேஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ சேஞ்சிங் த எண்டிங்ஸ் ஆஃப் noun, article, pronoun and adjectives. So இது எல்லாமே based on case, gender, number. So இதுதான் டிக்ளினேஷன். ஓகே. அப்ப டிக்ளினேஷன் பெஸ்ட் ஆர்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது காசஸ் வச்சு பார்க்கலாம். பெஸ்ட் ஆர்டிக்கல், ஒன் பெஸ்ட் ஆர்டிக்கல். Declination. Okay. So best article first. இங்க masculine, feminine, neutrum, plural. Okay. Here nominative, accusative, dative, genitive. Okay. So masculine nominative there. இல்லையா? Feminine the. Neutrum thus. Plural the. இது nominative. Okay. Next accusative. There changed then. மீதி ரிமைனிங் எல்லாமே அப்படிதான் வரும். தி, தஸ், தி. கிளியரா? இப்போ ஆர்டிகிள் எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்போ நான் ஏன் டெக்ளினேஷன் எதை சொல்றேன்னா, இந்த தர் ஈஎன்னா மாறுது பாருங்க. இந்த மாதிரி எண்டுங்கன் மாறத நம்ம டெக்ளினேஷன் சொல்லுவோம். அது இந்த ஜெண்டர் கேஸ பத்தி டாட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறும்? தென் வந்து தெம்மா மாறும். ஃபெமினின் என்னவா மாறும்? தி என்னவா மாறும்னு சொல்லியிருக்கேன் டாட்டிவ்ல. படிச்ச அந்த காலம் இருந்தாதான் சென்டென்ஸ் எல்லாம் எழுத முடியும். தர். ஓகே. டாட்டிவ் நாளைக்கு நான் கேட்பேன் திரும்ப, எனக்கு பார்க்காம இதை ஃபுல்லா சொல்லணும். டாட்டிவ்ல. ஓகே. நாய்ட்ரூம்ல தேம். ஒன் டைம் அதை ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு பார்க்காம எழுதி பாருங்க, மெமரிஸ் ஆயிடும். ஓகே. இங்க தென் டாட்டிவ். நெக்ஸ்ட் கெனிட்டிவ்ல தேஸ், தேர், தேஸ், தேர். ஓகே. இது எல்லாமே வந்துட்டு வெறும் தி ரிலேட்டடா எழுதுறோம். அதனாலதான் இந்த பெஸ்டிம்ட் ஆர்டிகல் ஒன்லி தர் தி தஸ் ரிலேட்டடா ஜஸ்ட் கேசஸ் மட்டும் மாத்தி எழுதுறோம். ஓகே. ஆர்டிகல் டெக்ளினேஷன்.
Next இப்போ sorry that is bestimmed article. இப்போ unbestimmed article. unbestimmed article. அப்போ unbestimmed articleனா என்ன வரும்? That is A and I. Good. So அப்போ plural. There is a no plural form. Yes. Yeah. So nominative, accusative, dative, genitive. Okay. So அப்போ ein nominative. Feminine ein. Okay. Ein. This is nominative. Then accusative. Unbestimmed article. அங்க தர் வந்து நாம மாத்தினேன் தென் மாத்தினேன் அப்போ Yes. இங்க ஐனன் சோ Oh. ஐன ஐன் டாட்டிவ்ல ஐனம் எப்படி மாறுது பாத்தீங்களா? Yes. நம்ம தெம் எழுதிருப்போம் தெம் இது வந்து தர்ல எழுதுறப்ப தெம் அப்போ இருக்குல்ல ஐனம் அதே எண்டுங்கன் தான் ஜஸ்ட் நம்ம இது மாதிரி ஞாபகம் ஐனம் Oh. ஐனர் ஐனம் ஓகே நெக்ஸ்ட் கெனசிஸ் ஐனஸ் ஐனர் ஐனஸ் கிளியரா? Yes. கிளியர்? இதேதான் நெகோசியேஷன்ஸ் ஆர்டிகல். Okay, ma'am. Yes, I know. கிளியரா? நாளைக்கு வந்து நம்ம இந்த காசஸ் பத்தி பார்க்கலாம். நாமினாட்டிவ்னா என்ன திரும்ப ஒரு தடவை ரீக்ரோத் அக்குசாட்டிவ் டாட்டிவ் கெனிட்டிவ் Yes. பார்க்கலாம். திரும்ப பொசசிவ் ப்ரொனோமன் இந்த மைன் டைன் வருது இல்லையா Yeah. அது பார்க்கலாம். ஒரு ஓவர் மாதிரி ஃபுல்லா A1ல இருந்து அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம். Okay, ma'am. ஓகே சோ Yes. So first genus. genusனா என்னது? guest list இல்லையா? So Yes. guest listன்றது ஜெண்டர். ஜெண்டரை தான் நம்ம guest listன்னு சொல்லுவோம். வெதர் அவங்க வந்து மேன் லிஷா வைஃப் லிஷா பிளஸ் சாக்ரிஷன் பார்க்கறது. ஓகே நான் இப்போ ஒரு மாஸ்குலின் எழுதுனேன்னா தேர் கெனூஸ், ஃபெமினின் எழுதுனா தி கெனூஸ். ஸோ மாஸ்குலின் எம்னா மாஸ்குலின் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். ஃபெமினின் எஃப் நோய்ட்ரம். ஓகே நாய்ட்ரம் வந்து சாக்லிஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ மேக்லிஷ் ரிலேட்டடா நம்ம பேசுறப்ப தர் யூஸ் பண்ணும். பைபிளிஷ் ரிலேட்டடா பேசுறப்போ தி. தென் நாய்ட்ரம் ஒரு கான்செப்ட் ஜெனரல் கான்செப்ட் பத்தி பேசணும்னா தஸ். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து இப்போ மாஸ்குலின் நார்மன். மாஸ்குலின் நார்மன் மீன்ஸ் மாஸ்குலின் நவுன். அப்போ மேன்லிஷ பர்சன்ல சம் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம ஒரு டிப்ஸ் வச்சு யூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா யாரசைட்டன்னா இயர் ரிலேட்டடா டைமிங். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன் அந்த சீசன் ரிலேட்டடா பேசுறப்போ நம்ம தர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாக அண்ட் மொனாட்டன் யூஸ் பண்றப்ப நம்ம தர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீடஷ்லாகனா பிரிசிப்டேஷன். பிரிசிப்டேஷன்ன்றது நம்மளோட வானிலையில வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகுது, கலரா இருக்கட்டும் இல்ல ரெயின்போ இல்ல மழை வர மாதிரி இருக்கு. ஓகே சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம நீடஷ்லாக்னு சொல்லுவோம். சோ அதை நான் சிங்குலர்ல எழுதுறப்ப தேர் நீடஷ்லாக், ப்ளூரல்ல எழுதுறப்போ தி நீடஷ்னேகா. நெக்ஸ்ட் நாமன் ஆஃப் எல்ஐஎன்ஜி இந்த மாதிரி சம் எண்டுங்கன் வரப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். எல்ஐஎன்ஜி அப்புறம் இஷ் எர் அஸ். ஓகே நோமன் ஹவுஸ் வேர்ப் ஓன ஏஎன். ஸோ நாம் நவுன் எழுதுறப்ப அந்த வேர்ப்ல இஎன் இல்லாம ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நம்ம தேர் காஃப் அப்ப அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் எல்லாத்துக்கும் நம்ம தர் யூஸ் பண்ணலாம். யார சைட்டன் சாக மொனாட்டன் நீடஷ்லேக நோமன் எண்டுங்கன்னா எல்ஐஎன்ஜி இஷ் எர் அஸ். இது நம்ம தர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்லி கொடுத்தது நீங்க ஒரு புக் எடுத்து ஒரு வார்த்தையில பாருங்க அது ஏதாவது இருக்கும். நம்ம எல்ஐஎன்ஜி. ஓகே நெக்ஸ்ட் ஃபெமினியன் நாமன். ஃபெமினியன் நாமன்னா நம்ம எப்பயுமே தி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைப்லிஷ பர்சோனன் அப்ப ஃபீமேல் ரிலேட்டடா வர்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தி. அவங்க சிலது அப்ப ஜால நம்பர் ரிலேட்டடா வர்றதுக்கு தி யூஸ் பண்ணலாம். யுஎன்ஜி எண்டுங்கன் முடியறதுக்கு தி யூஸ் பண்ணலாம். ஷாஃப்ட் பார்ட்னர் ஷாஃப்ட் கெஸ்ட் ஷாஃப்ட் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தி யூஸ் பண்ணலாம். இன்ஃபார்மேஷன் அந்த எண்டுங்கன் ஐஓஎன் எண்டுங்கன் we can use it. இன்ஃபார்மேஷன் கான்சன்ட்ரேஷன்
situation. So next height, kite. Next tate, TAT. அப்ப activitate, universitate, realitate இது எல்லாத்துக்குமே தி யூஸ் பண்ணலாம். Yes. IK, Eins. technique, music, EN யூஸ் பண்ணலாம். Next ens and uns, tolerance, intelligence. அப்போ டெக்னாலஜி, பியோலஜி, மேகி. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து தி யூஸ் பண்ணலாம். அப்ப தி எண்டுங்கன் யுஎன்ஜி, ஷாஃப்ட், ION, ஹைட், ஹைட், டேட், Right. IK, Yes. ENS, ANS அண்ட் IE இதெல்லாம் Yes. வந்து நம்ம தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தி யூஸ் பண்ற ஆர்டிகல் டிப்ஸ். நெக்ஸ்ட் நாய்ட்ரூம். நாய்ட்ரூம்ல வந்து எண்டுங்கன்னு பார்த்தா அந்த மேச்சன், I- லைன் ஆர் சென். அப்புறம் Yes. முடியறது எல்லாமே மியூசியம், பிராக்டிகம், ஸ்டூடியோ. Studio. நெக்ஸ்ட் ENT, ENT. மெடிக்கல், எக்ஸ்பெரிமெண்ட். இந்த மாதிரி ENTல முடியறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேமா, மா அண்ட் டிராமா. MAல முடியறதுக்கு நம்ம நாய்ட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? இது Yes, வந்து ma'am. ஒரு பேசிக் டிப்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சின்ன சின்னதெல்லாம் நிறைய விஷயம் இதுல உம்ல இப்ப பார்த்தோம்னாலே ஓகே உம் வருதா, அப்ப அதுக்கு தஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிக்கல். ஓகே, அதனால Yes. 100% வராது. சிலதெல்லாம் நம்ம ஒரு 90% இந்த டிப்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிகல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நியூமரஸ். நியூமரஸ்னா வெதர் எ நவுன் ஆர் வேர்ப். ஓகே, நவுனா இருக்கட்டும், வேர்பா இருக்கட்டும், வெதர் இட்ஸ் எ சிங்குலார் ஆர் ப்ளூரால், அதை பத்தி Plural. பேசுறா நியூமரஸ். அப்ப சிங்குலார் அப்படின்னா ஐன்சால், ப்ளூரால் மீன்ஸ் மேசால். ஃபார் எக்ஸாம்பிள் தேட் டிஷ், அது ஐன்சால். ஸோ தி டிஷ் த ப்ளூரல். நெக்ஸ்ட் பெஸ்டிம்ட் ஆர்டிகல். வாட் இஸ் பெஸ்டிம்ட் ஆர்டிகல்? டெஃபினைட் ஆர்டிகல். எப்படி அந்த டெஃபினைட் ஆர்டிகல் நவுனை வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் வந்து ஆர்டிகல் பிரியும். நம்ம இங்கிலீஷ்ல ஒன்லி த, பட் இன் ஜெர்மன் தேர் ஆர் 3 type of the based on the gender. Okay. அப்போ there, the, thus, Yes. feminine நாய்ட்ரூம். along with we can add the plural form the. ஓகே, ப்ளூரல்னாலே தி தான் வரும், எந்த சேஞ்சஸும் அதுக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் unbestimmt article. In unbestimmt article, indefinite article. அப்போ when we can use it in English, an நம்ம யூஸ் பண்றப்போ ein, eine. So இங்க no plural form, unbestimmtல no plural form. ஓகே, நெக்ஸ்ட் நெகோசியேஷன். நெகோசியேஷனா நம்ம இல்ல, நோ அப்படின்னு சொல்றதுக்கு கைன், கைன. ஒரு நெகட்டிவா நம்ம பதில் சொல்றதுக்கு கைன், கைன, கைன். இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. பெஸ்டிம்ட் ஆர்டிகலுக்கும் நெகோசியேஷன் ஆர்டிகலுக்கும் ப்ளூரல் இருக்கு. ஒன்லி unbestimmt ஆர்டிகல் there is a no plural form. ஓகே, so declination. 2 minutes. Of. Next, negotiate, declination. இது கிளியரா? unbestimmt Yes. article, bestimmt article, Clear, negotiation. ma'am. ஸோ ஏன் வந்துட்டு unbestimmt article ப்ளூரல் வந்துட்டு இல்லைன்னா, ஐன், ஐன மீன்ஸ் ஒண்ணுதான் அது மீனிங். ஐன், ஐனன் Yes. வர ஒண்ணுதான் மீனிங், ஒன்னு, ஆன. ஆனா வந்துட்டு ப்ளூரல் வந்து காண்ட் மீன் ஒன். ப்ளூரல் ஃபார்ம் எழுதுறப்ப No. வந்து இதாகாது. அப்போ ஐன்னா ஏ, டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay. ஐன் தான் வந்து ஏ. ஸோ ஒன் இத மீனிங். ஓகே, Oh, yes. சிங்கிள் ஐட்டமா தான் ரெஃபர் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் Oh, yes. யூஸ்டு ஃபார் மோர் தென் ஒன். மோர் தென் ஒன்னுக்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ஒன்ன்றது ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு எ சிங்கிள் ஐட்டம்ஸ். ஸோ இட் கான் பி Okay. ஃபார் மோர் தென் ஒன். ஓகேவா? மோர் தென் ஒன்னுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அப்ப இன் ப்ளூரல்ல வி டோன்ட் சே எ டாக்ஸ், வி சே சம் டாக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? Yeah. சே எ டாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், சம் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ மெனி டாக்ஸ், நோ டாக்ஸ். ஓகே, சேம் லாஜிக்கல் தான். மெனி டாகா இருந்தாலும், நோ லாகா இருந்தாலும், நோ டாகா இருந்தாலும். கிளியரா? அப்ப ஐன், Yes. ஐன்றது ஒருமை மட்டும்தான். ப்ளூரல்ல ஒரு எப்படி வரும்? வராது இல்லையா? ஒருன்றது வராது மேடம். அந்த ஒருவை தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அது ஒருமை மட்டும்தான், ப்ளூரல்ல வராது. அதனாலதான் unbestimmt ஆர்டிக்கல்ல ப்ளூரல் வடிவமே கிடையாது. ஓகே. ஓகே, சோ ஒன் வர்றதுனாலதான் அது. சோ 0 ஆர்டிக்கல் சொல்லு. கிளியரா? கிளியர் மேம். ஓகே,
ஸோ டிக்ளனேஷன்னா ஆர்டிக்கல் காசஸ்ல கேசஸ் நாமினாட்டிவ் அக்குசாட்டிவ் இதுல எண்டுங்கன் வந்து சேஞ்சஸ் ஆகுறதா நம்ம டிக்ளனேஷன் சொல்லுவோம். ஸோ பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல்ல ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தோம் மாஸ்குலின் தர்தி தஸ் அக்குசாட்டிவ்ல எப்படி தர் சேஞ்ச் ஆகுது டாட்டிவ்ல. இங்க ஞாபகம் வச்சுக்கிறதுனா நாமினாட்டிவ்ல நம்ம என்ன தர்தி தஸ் படிச்சோமோ அதே தான் வரும். அதனால ஓகே நாமினாட்டிவ் தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அக்குசாட்டிவ்ல சரி சேம் தான் வருது. அக்குசாட்டிவ்னு பார்த்தா இதை மட்டும் ஞாபகம் வச்சிடணும். மேஸ்லின் தரு வந்து தென்னா சேஞ்ச் ஆகாது. அப்ப ஓ ரெண்டும் முடிச்சிட்டோம். இப்போ நாமினாட்டிவ் தரவு அக்குசாட்டிவும் தரவு. எப்படி நம்ம நாமினாட்டிவ்ல தர்தி தஸ் படிச்சுட்டோமோ அக்குசாட்டிவ்ல வெறும் மேஸ்லின் மட்டும் தரு தென்னா சேஞ்ச் ஆகும். மீதியெல்லாம் பாருங்க தி தி தஸ் தஸ் தி thus தி. the yes கிளியரா? இப்ப நாமினாட்டிவ் clear அக்கு. நெக்ஸ்ட் டாட்டிவ் தென் வந்து தெம்மா சேஞ்ச் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். தி வந்து பாத்தீங்கன்னா தர்ரா சேஞ்ச் ஆகும். தி ஃபெமினியன் எப்பயுமே தர்ரா சேஞ்ச் ஆகும். நாயிற்றம் வந்து பார்த்தா தெம்மா மாறும். ப்ளூரல் வந்து தென்னு. அப்போ இங்க வந்து பார்த்தோன்னா டாட்டிவ்ல மாஸ்குலினும் நாயிற்றமும் சேமா இருக்கும். இங்கேயும் தெம் இங்கேயும் தெம். வெறும் ஃபெமினியன் ஞாபகம் வச்சுக்கணும். தர்ரா சேஞ்ச் ஆகும். ப்ளூரல் வந்து தென்னா சேஞ்ச் ஆகும். இது ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் ஆகும். கெனிட்டிவ் வந்து yes this. இங்க ஃபெமினியன் ஆனா ரெண்டும் சேம். இங்க வந்து பாத்தீங்கன்னா this அண்ட் இங்க there. ஓ ஓகே சேம். இதை ஓகே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதுதான் பேஸ். அப்ப பெஸ்டிம்ட் ஆர்டிகல் கரெக்டா இருந்தா அதை பேஸ் பண்ணியே நம்ம உன்பெஸ்டிம்ட் ஆர்டிகல் எழுதலாம். ஏன்னா அங்க எண்டுங்க என்ன போறோமோ அதே தான் போட போறோம். ஐனஸ் ஐனர் ஐனஸ்னு. ஏன்னா இங்க ப்ளூரல் ஃபார்ம் வராது. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சோ இப்ப ஐனன் நான் தென் எழுதுனா இங்க ஐனன் எழுதுறேன். இங்க தெம் எழுதுனா ஐனம் எழுதுறேன். then இங்க தெஸ் எழுதுனா ஐனஸ் எழுதுறேன். minus So அப்ப ஆக மொத்தம் அங்க வந்து நமக்கு வந்து பேஸ் வந்து கரெக்டா இருக்கணும். இது தெரிஞ்சுதுன்னா நம்மளால உன்பெஸ்டிம்ட் ஆர்டிக்கலும் எழுத முடியும். நெகோசியேஷனும் கரெக்டா எழுதணும். yes கிளியரா? அப்போ clear அந்த டேப்ல காலம் நாளைக்கு நான் திரும்ப கேட்பேன் ஒன் டைம். okay ஓகே ஓகே மீதி நாளைக்கு பார்க்கலாம். அக்குசாட்டிவ் தெளிவா. okay yes yes ஓகே சூஸ் okay பிஸ்மார்க். choose ma'am நைட்டு 6 o'clock தான் கிளாஸ் இருக்கு. 9 o'clock கிடையாது. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் அனுப்புறேன். right ma'am ஓகே ஓகே yeah